ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோங்க. எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ரெசிபி சிக்கன் பிரியாணி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்து 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகினதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு எல்லாம் போட்டு பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி வெங்காயம் எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. வதங்கின அப்புறமா 2 பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு 2 பட்டை 2 கிராம்பு போட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வர மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 கிலோ சிக்கன் போட்டுக்கோங்க. அது கூட ஒரு சிட்டி மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஸ்லைடாக கட் பண்ண தக்காளி 1 ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா ஒரு கரண்டி தயிர் ஆட் பண்ணுங்கள். நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ 2 மினிட்ஸ் சிக்கன் குக்காக குக்கரை மூடி வச்சுக்கோங்க. சும்மா மூடி வச்சா போதுங்க. 2 மினிட்ஸ் கழித்து குக்கர் திறந்து பாருங்கள். ஆயில் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 1 பங்கு அரிசி எடுத்திங்கன்னா 2 பங்கு தண்ணி ஆட் பண்ணுங்க. அந்த ரேஷியோவில் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட் குக்கர் மூடி வைங்க. தண்ணி கொதிச்சு வந்துடுங்க. நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அரிசி ஆட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா அரிசி போட்டு நல்லா தண்ணி கொதிச்சு வருங்க. அந்த டைமில் தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கர் நல்லா மூடி வச்சு விசில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. விசில் அமைதியானதுக்கப்புறமா குக்கர் திறந்து பிரியாணியோட தம்மை உடச்சி விடுங்க. பாருங்கள், கம கமன்னு ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடிங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.